சேர்ந்து அவையிலும் உங்களை மிஸ் பண்ணுவீங்க. சரியா? கண்டிப்பா உறவு எங்க இருந்தாலும் அன்பு நீடிக்கட்டும். Mali sa tapat siya na tola ba chinela kaya rara nakamukan mali sa tapat siya na tola ba chinela kaya மாட்டீங்கன்னா பாட்டு போட்டு வெளியில. ரைட், அண்ணனுக்கு வணக்கம். எப்படி அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா? எனக்கு இன்னும் 40 மாதிரி தெரியல. இப்பதான் ஏதோ 22 வருஷம் கிடப்பாங்க. அது அப்படித்தான் கிடக்கு. கட்டிங் ஸ்டைல் வேற, கட் வேற, உள்ள விட்டு இங்க் பண்ணி ஷூ அடிச்சா ஆபீஸ் பண்ணதான் கிடக்கு. பிறந்த நாள் மகிழ்ச்சியால் அப்படி இளமை ஆயிட்டீங்களா இல்லாட்டி வளமையா இளமைதானா? இளமைதான். ஏன் பெருசா மீசையெல்லாம் முடியல? தாடி கட்டுகள் பிடிக்காது. அதுல இளமையா இருக்கும் ரகசியமா வயசு தெரியன்றதுக்காக எல்லாம் வலிச்சு வலிச்சுங்களா? நல்ல பிளான். சரி, என்ன பேர்? என்ன கப? மோகனதாஸ். ஒரு படத்துல கேட்பான், சார் நீங்க வெறும் தாசா இல்ல மோகனதாஸ் நல்ல பேர். யார் வச்சது? அம்மாவா, அப்பாவா, சித்தப்பாவா, பெரியம்மாவா? பெரியம்மாவா? அம்மா தான் வச்சாங்க. அப்பா பேர் வைக்கல பிள்ளைக்கு? என்ன அவா மோகன், இவ தாஸ், அப்படி பாதி பாதியா கேக்குறேன்? பாதி பாதி. அப்ப உங்களுக்கு ஒரு பேர் பிடிக்கும்னா என்ன பேர் சொல்லுவீங்க? மோகனதாஸ் இப்ப அப்பா அம்மா வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு பேர் பிடிச்சிருக்கு புதுசானா, என்ன பேர்? தெரியல, யோசிக்கல. அப்படி யோசிக்கல. சரி, ஓகே. அப்ப 40வது பிறந்த நாள்ல ஸ்பெஷலா கொண்டாடுறதுக்கு ஏன் யோசிச்சீங்க? என்ன காரணம்? சில பேர், அதுல நீங்க ஒரு ஆள். அதனால சில பேர் கொண்டாடுறோம், நாமளும் கொண்டாடுவோம். அப்படியா? சீரியஸாவோ? சரி, ஓகே. டிப்டப்பா தான் இருக்கிறீர்கள். சரி, அழகான புன்னகை, கள்ளம் கவனமற்ற புன்னகை இது. சரி, அந்த புன்னகை கண்டிப்பா வாழ்க்கையில வேணும். நீங்க கழுத்துல செயின் போட்டுருக்கலாம், நாங்க கையில நகை போட்டிருக்கலாம், எத்தனை நகை போட்டாலும் புன்னகைக்கு எதுவும் வீடாகாது. அப்படித்தானே? ரைட். இப்போ வாழ்க்கையில சிரிப்போம், சிந்திப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், மகிழ்ந்திரு மகிழ்வித்திரு, அவ்வளவுதான். ரைட். வாழ்க்கை இனிதாகட்டும், இந்த பிறந்த நாள் வாழ்க்கையில மறக்க முடியாதாகட்டும், நிறைய செல்வங்கள் சொத்துக்கள் வந்து சேரட்டும், நிறைய உறவுகள் குவியட்டும். சரியா? வாழ்க்கையில் இன்பம் பொங்கி வழியட்டும். வாழ்த்துக்கள் சொல்றோம். நாங்க டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி. இன்னைக்கு இங்க வர முடியாத உறவுகள் இருக்கும் இல்லையா? அவன் வந்து எங்களை அனுப்பிட்டான், போங்க அவங்களுக்கு போய் கேட்கலாம் வண்டி வெடிக்குவாங்கன்னு சொல்லி நீங்க டிப்டப்பா எப்படி ஷேட் போட்டுருக்கீங்களோ அதே மாதிரி தான் நான் ஒரு ஹேண்ட்ஸமான கேக் கொண்டு இருக்கோம். எப்படி ஹேண்ட்ஸமான கேக்? சரியா? கிட்டத்தட்ட அதை வச்சா நீங்க அதை கலட்டி உங்களுக்கு மாட்டலாம், அப்படி ஸ்டைலா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு ஏற்ற நாளை கொடுப்போம். சரியா? நீங்கள் எப்படி சிரிப்பில் குபேரன் இருக்கீங்களோ நாங்கள் கொஞ்சம் செல்லத்தில் குபேரன். சரியா? அதனால நாங்கள் குபேரன் சிலையை கொண்டு வந்திருக்கோம். சரியா? மங்களகரமாக கொடுப்போம். அதே ரைட். வாங்குவோம், எங்களை திருப்பி காட்டுவோம். குபேரே போவா என்ன செய்யுங்க சொன்னால் காசு கொண்டு வந்திருக்கேன். தனியாக குபேரில் அவர் பார்த்தீங்களா? பெரிய குபேர போவா என்ன கொண்டு வந்திருக்கேன்? காசு. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது வாசல் லட்சுமி. எங்க போவோம் நாங்கள்? எங்க போவோம்? இப்ப காசு வந்துட்டு வகையில எங்க போவோம்? நாங்கள் எல்லாரும் 3 பேர் 4 பேர் நிக்கிறோம் பாருங்க. அப்படி எப்ப நாங்கள் குடியாடுறா அப்படி பழகிறோம் நாங்க உடனே கேட்டோம். அதுக்கு இல்ல சாப்பாடு நானும் கேட்டேன். நல்லதான் சாப்பாட்டுக்கு போக மாட்டேன் வழியில. அப்படி நாங்க நம்பி வந்தது வீணா போச்சு. நாங்க ஏற்கனவே காசு ஆட்டை போட்டுருக்காமையா நான் அவர் குரூப் ஆரம்பிச்சேன். நான் முடிக்க மாட்டேன். ஓ ஏதாவது வாங்கி கொடுப்பாரு நாள் படிக்கணும். என்னத்தான் ஒன்றும் இல்லையாத்தான் உன்னைத்தான் நான் நம்பித்தான் மதியஞ்சான் அப்படி இல்லத்தான். ஓ இன்னைக்கு 40 பிறந்த நாள் ஸ்பெஷலா கொடுப்பாங்கன்னு சாப்பிட வந்துட்டு தெரியாமலாம். சரி ஓகே. குபேரம் முடிச்சிருக்கா? எவ்வளவு அமௌண்ட் இருக்கு நினைக்கிறீங்க? தெரியலையா?
உங்களுக்கு எத்தனை வயசு? அப்ப எவ்வளவு இருக்கும்? இல்ல கூட கிடக்கு. சரியா 51 இருக்கு. ஒன்று வந்து மொய் அந்த சொல்லுவாங்க, அந்த ஒரு சம்பிரதாயம் சொல்லுவாங்க இல்லையா 1001, அதனால 51. சரியா? ரைட் ரைட். ஓகே, அண்ணனுக்கு வந்து ஒரு அழகான கேக், ஹேண்ட்ஸம் கேக். சரி பாத்தியாண்ணா, உன்ன மாதிரியே கேக்கும் கோட் ஷூட் போட்டது, அதுவும் உங்களோட கலர்லயே பொருத்தமா இருக்கு அண்ணா. இங்க பாத்தியாடா பிளாக் இருக்கு, அதே மாதிரி இந்த கோல்டு தெளிச்ச மாதிரி நீங்க கிட்டத்தட்ட நீங்க போடுற ஷேட் மாதிரி இருக்கு. என்ன நல்லா இருக்குல்ல கேக்? பிடிச்சிருக்கா கேக்? நீங்க வந்து கோட் போட இல்ல, ஆனா இவர் வந்து கோட் போட்டிருக்கார், ஷேட் போட்டிருக்கார், டை எல்லாம் கட்டிருக்கார். நீங்க டை கட்டே இல்ல. கட்டுவ மாட்டா கண்டு கடக்கா கோட்ல வேண்டாமா? கோட் வேண்டாம் என்ன ஏற்கனவே அவிதுரா 4 வச்சதுக்கு நச்சுருக்கு கரியா ஓடிச்சு. அப்படித்தானே? சொன்னது சும்மா நம்பர் நம்பர் எவ்வளவுதான் அண்ணா? அப்படியா 40 வருஷம் இருக்குங்க இல்ல தானே? என்ன அப்படித்தானே? இது ஆரம்பிச்சா ஓரளவுக்கு மாதிரி வேணும். சரி கேக் பிடிச்சிருக்காண்டாங்க. ரைட், இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அழகான கேக் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல ஹேண்ட்ஸமான கேக் உங்களை மாதிரியே. தென் உங்களுக்கு காசும் கொடுத்துட்டு இருக்காங்க செலவழிக்க சொல்லி எங்களோட. நீங்க தான் வாரீங்களே இல்லையே. சரி அதை விடுங்க. சரி யார் கொடுத்துருக்கணும்? சுசிலா அக்கா நிக்கிறா வேற பரப்பா. வேற எல்லா அக்கா மாதிரி என்ன பேர் அண்ணாக்கு? சதீஷ் குமாரா வரும் சார். சதீஷ். ஓகே, வேற மதியக்கா. அவ மதிச்சுட்டு பண்ணிக்கிறீங்களா? வேற புசுக்கண்ணு சொந்தம் எல்லாம் மறந்துச்சா? சுவிஸ்ல. ஓகே, எல்லாம் வேற வேற நல்ல எல்லாம் அக்கா மாதிரி தாங்க. ஏன் பிச்சு பிச்சு போனாங்க எல்லாரும்? ஒரே நாட்டுக்கு போயிடலாம். ஒன்று சுவிஸ் ஒன்று லண்டன் ஒன்றுடா. ஏன் போயிட்டு நீங்களே போயிடலாம். பின்னும் நல்ல முடிவு, போகாதீங்க, கஷ்டம். பாத்தீங்களே அக்கா கூட்டி செய்கிறாவா கேபிசி பொறுத்து. நாங்கள் தனியாக போகணும்னா பிழைச்சி போச்சு. சரி ஓகே, வேற யார் கொடுத்துருப்பீங்க? மாமா மாமாவே இருக்கணும். எத்தனை மாமா? ஓகே, இப்போ யாரை சொல்ல போறீங்க? இப்போ நிறைய சொல்ல லிஸ்ட் நின்றுட்டே போகுது. இப்போ யாரை கெஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க. சுவரா பிள்ளையண்டா? பிள்ளையண்டா பிள்ளையண்டா நீங்க பிள்ளையாருங்க அப்படியே செஞ்சிருவானுங்க அப்படியே. சரி, ஒரு பாடு ஒன்று டிக்கெட் சொன்னா சரி, அவ்வளோ அர்த்தம். ஒரு குட்டி கிளியாக ஒரு கோப்பு குயிலாக பாராளாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் வெளிநாடு போனாலும் வீடு இங்கதான் வீடு. அப்ப அண்ணா பாட்டு பிடிச்சிருக்கா? என்ன சொல்லுது பாட்டு? அப்ப பாட்டு என்ன சொல்லுது? இங்க போய் தெரிஞ்சாலும் இதுக்கு தெரிஞ்சாலும் கூடு ஒன்றுதான், வீடு ஒன்றுதான். சரியா? சொந்தங்கள் பந்தங்கள் பிரிந்திருக்கலாம், தூரமா இருக்கலாம், அன்பு என்றும் அழியாதது, அது நிலையானது, அது எங்கேயும் எப்பயும் இருக்கு. சரியா? உங்களுடைய அம்மா சகோதரங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செய்தது, யாரையும் பிரிவினை பார்க்க இல்லை, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு குட்டியோட சர்ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பாட்டுன்னு சொன்னாங்க. ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிடுவோம் எல்லாரும். சரியா? வெள்ளம் மனதோடைய அழகான எல்லாம் தம்பி எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? நிறைய சகோதரங்கள் அக்கா மார் அப்புறம் அண்ணா மார் எல்லாம் மிஸ் பண்ணிடும். சரியா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? இந்த அம்மாஜி ஒரு அழுதுட்டா ஏன் அழுத நீ? சரி ஓகே, அப்ப உங்களோட சேர்ந்து அவையிலும் உங்களை மிஸ் பண்ணிவிடும். சரியா? கண்டிப்பா உறவு எங்க இருந்தாலும் அன்பு நீடிக்கட்டும். சரியா? தூரமா இருந்தாலும் அன்பு எப்பயும் வெளிப்படும். இந்த மாதிரி நேரங்கள் ஹாப்பி எல்லாம் மகிழ்ச்சி எல்லாம் ரைட். ஆனந்த கண்ணீர், கண்ணீர் நெல்லம் உலகத்திலேயே மிகப்பெரிய மருந்து தெரியுமா? கண்ணீர். அழுதுறணும். என்ன பிரச்சனை? சந்தோஷமா அழுது, கவலையா அழுது, என்ன ஆனாலும் அழுதுறணும். அழுகையோட வர எமோஷன் வேற லெவல்ல இருக்கு. அப்படிதான். அதுக்காக இப்ப அழைச்சோட இல்லை, ஒப்படைய கூடாது. காசு எடுக்கலாம், காசு இருக்கല്ലോ, காசு இன்னொரு அன்றைக்கு ஒரு நாளைக்கு 4 ஒரு 3 நாள் காணும் சுத்துவோம் நாங்களே.
50 எடுப்பமே. என்ன நீ மாட்டேன்ற வீட்டுல யாரும் பேச்சு உங்களை போக்கு பணக்கி எடுக்கிற நாங்கள் சரியா பறக்கணும் பறவைன்னா பறக்கணும் சரியா போமே போமோ வேண்டாம் இந்த மாதிரி சரி அப்ப இறுதியாக நாங்கள் கேக் கட் பண்ண போறோம் பாட்டுலாம் ஆட போறோம் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய சகோதரங்கள் அம்மாக்களை என்ன சொல்ல போறீங்க நன்றி சொல்ல உமக்கு நீங்க ஒரு பாட பாடுவோம் பாட மாட்டீங்க சரி அப்ப ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணாத ஹாப்பி பர்த்டே டு யூ மே காட் bless you புது பாட்டு கட்டி ஆட போறே வந்தே நவாகாரே la 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 la